வணக்கம், வெல்கம் டு விஜன் பதிவு. இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, 2 வருஷம் யூடியூப்ல நான் வீடியோ போட்டு இது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நான் காட்ட போறேன். ப்ரூஃபோட. ஸோ அதை வந்து இங்க சொன்னா நல்லா இருக்காது. ஒரு சூப்பரான இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அங்க சொன்னா தான் சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த இடம் வியூவே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நான் அங்க போய் இது வரைக்கும் நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் இந்த யூடியூப்ல அப்படின்னு நான் உங்கள்ட்ட சொல்றேன். மக்களே, நான் சொன்ன இடம் வந்து இதுதான். நான் அது மணிக்கு தான் நிக்கிறேன். நான் வந்து வியூ மட்டும் காட்டுறேங்க, எப்படி இருக்கு மட்டும் பாருங்களேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்வின் டவர் தெரியும். ஸோ நான் சொன்ன கடை வந்து இதுதான். இங்கே வந்து நாசலமா நல்லாயிருக்கும். இந்த வியூக்காகவே நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். ஆக்சுவலி ஓகே. ஸோ நான் வந்து யூடியூப்பில் வந்து 2 வருஷம் வீடியோ போட்டு எவ்வளோ சம்பாதிச்சேன்னா 0. இது வரைக்கும் எனக்கு யூடியூப்லேருந்து எந்த காசும் வந்ததில்லை. ஏன்னா வந்து நான் வீடியோ வந்து அவ்வளோ கன்சிஸ்டண்டாக நான் பண்ணேன்னா வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு நான் பண்ணியிருந்தேன் லாங் வீடியோ. லைக் சீரியல் கில்லர் ஸ்டாரி இல்லை பே ஸ்டாரி அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் அது வந்து மேக்ஸிமம் வந்து 201 ஹவர் தான் போணுச்சு. ஸோ யூடியூப்பில் ஒன்று இருக்குது. நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து 4000 வாட்ச் ஹவர் எடுத்தால் மட்டும் தான் உங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டென்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒன்ஸ் உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் வேலேருந்து காசு வந்துச்சு. என்னென்னா வந்து டிக்டாக்ல வந்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணி எனக்கு வந்து காசு வந்துச்சு. ஸோ அதை வந்து நான் டிஃப்ரெண்ட் இதில் சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் திறக்கிறதா பிளான் பண்ணியிருந்தீங்களா, தயவு செஞ்சு காசு ஏர்ன் பண்ண சொல்லிட்டு திறக்காதீங்க. ஏன்னா மேபி உங்களுக்கு வந்து 1 இயர் ஆகலாம், 2 இயர் ஆகலாம். அப்போ உங்கள் கான்டென்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் 1 மந்த்லேயே வந்து காசு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து லாங் வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த கடை வந்து அவங்க ஓப்பன் பண்ணானே, நான் வந்து ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த கடை இப்போ தான் வந்து இந்த கேம்லாம் செட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட ஜாங்கிரி காஃபி வந்து இங்கே இருக்குது. இதோ ஜாங்கிரி காஃபி. இது வரைக்கும் நான் ஜாங்கிரி காஃபிலாம் குடிச்சதில்ல. நல்லா சூடாக இருக்குது அஞ்சுலி. ஸோ லைஃபாக நம்ம குடிச்சு அந்த ஜாங்கிரி காஃபி எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி இந்த காஃபி வந்து ஃபர்ஸ்ட் சிப் வந்து க்ரீமியை டேஸ்ட்டு கொடுக்குது. ஓகே. ஸோ இந்த காஃபியில் வந்து க்ரீமி டேஸ்ட் இருக்குது, காஃபி டேஸ்ட் இருக்குது, கரெக்டாக ஓவராக இல்லாமல் ஸ்ட்ராங்காக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஜாங்கிரி டேஸ்ட்டு எனக்கு அந்த அளவுக்கு வரல. ஆனால் மேபி சூடாக இருக்கிறனால கூட இருக்கலாம். அஞ்சு மூஞ்சில விட வந்து சரி. நான் காஃபி நல்லா இருக்குங்க. இந்த கடையை முடிச்சுட்டு நம்ம வந்து கீழே ஒரு நாதன்ஸ் கார்னர்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே போய் ஒரு ஃபுட் ட்ரை பண்ணலாம். அங்கே வந்து மேகி பொட்லாக் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. என்ன தான் இந்த வீடியோவில் வந்து நான் யூடியூப்பில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தாலும், அந்த மாதிரி வீடியோ பண்ணால் ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து வீடியோ முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வியூ காட்டிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வியூ பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். யோகா இருக்கு பாருங்க.
இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, இதுவும் ஒரு லைஃப் ரிவ்யூ தான். நாதன்ஸ் கார்னர்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து கிளேபாட் மேகி பண்ணுறாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு பெர்மிஷனை கேட்டு அப்புறம் வந்து ட்ரை பண்ண போகிறோம். வாங்க அங்கே போவோம். மக்களே, நான் சொன்ன இடத்துல தான் இப்போ இருக்கோம். இந்த கடை பேர் வந்து ரெஸ்டாரண்ட் ஜிஎஸ் நாதன் கார்னர். ஸோ இங்கே வந்து இது வந்து தாமன் சாகால இருக்குது. இங்கேயும் வந்து வியூ சூப்பராக இருக்கும். இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து வியூ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் லைஃபாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். லைஃப் ரிவ்யூ வந்து சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு. கொதிக்க மேகியை போட்டு எடுத்து வந்திருக்காங்க. இது வந்து மொஜிட்டோ ட்ரிங்க். இதில் வந்து என்னமோ இலைலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இலையை வந்து நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஏன் இவ்வளோ பெரிய இலை? ஓகே, இந்த மொஜிட்டோ ட்ரிங்க்ல வந்து ஸ்ப்ரைட் ஊற்றிருக்காங்க. புளிப்பு தன்மை இருக்கு, இனிப்பு அந்த அளவுக்கு இல்லை, கரெக்டான இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ வந்து மேகி ட்ரை பண்ணிடுவோம். கத்தி சண்டையா இல்ல மேகி சரியான சூடா இருக்குங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணணும். இது வந்து தமிழ் சாகாலத்தில் தான் இருக்குது. ஜிஎஸ் நாதன் கார்னர் தட் நீங்கள் நான் வந்து வேஸ்டில் வரோம். உண்மையாக நல்லா இருக்குது. சாப்பிட்டேன். இந்த கிளேபாட் மேகி கோரிங் உண்மையாக நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎஸ் நாதன் கார்னர். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து பார்க்க போனால் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இழுத்துருக்கணும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஏன் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன்னு இல்லை ஏர்ன் பண்ணலன்னு சொன்னால் நான் வந்து இந்த கிளிக் பைட் பண்ணி லென்த்தாக பேசி அந்த வீடியோ இழுக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால தான் அப்படியே வந்து அதை பேசிட்டே வந்து இந்த ரிவ்யூவும் பண்ணேன். ஸோ இதை வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே நான் வந்து போய்ட்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வரட்டா.